வணக்கம், என் பேர் கோதை நாயகி. நான் சாரோட யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். சார்கிட்ட சில ஜோதிட ரீதியான சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறதுக்காக தான் வந்தேன். என்னோட அறிமுகம் என்னோட அம்மா அஸ்ட்ராலஜி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது எம்ஏ ஆஸ்ட்ராலஜி சாஸ்திரா யூனிவர்சிட்டிலையும், அடுத்து எம்எஸ்சி அப்ளைட் அஸ்ட்ராலஜி கற்பகம் யூனிவர்சிட்டிலையும் பண்ணியிருக்கிறாங்க. எங்க அம்மாவோட வழிகாட்டுதல் பேர்லையும் சாரோட வழிகாட்டுதல் பேர்லையும் தான் நான் அந்த ஜோதிடம் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ தொழில் ரீதியா பார்த்துட்டு இருக்கிறேன். வணக்கம். ஏதோ புதுசா கேள்வி இருந்தா சொல்லுங்க. சந்தேகம் சார், இந்த ஆடி மாதத்துல தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறதுக்கும் தை மாசம் வைகாசி மாசம் முகூர்த்து வைக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? சரி, நான் சொல்றத உங்க வாயிலேயே அதுக்கான உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு வரேன். இப்போ ஆடி மாதம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ எதுக்காக சொல்லியிருப்பாங்க இந்த ஆடி மாதத்துல கன்சீவ் ஆனா எதனால கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கிறது காமனா எல்லாரும் என்ன சொல்றது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஆடி மாதம் கருத்தரிச்சா சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதம் வெயில் அதிகம், அதனால குழந்தைக்கும் தாய்க்கும் கஷ்டம்ங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க. ஜோசியம் சொல்லிட்டு போறாங்க. நீங்க இப்ப ஜோசியம் அடுத்தவங்களுக்கு சில பேருக்கு சொல்றீங்க, அதனால அந்த கோணத்தை விட்டு கொஞ்சம் வித்தியாசம் பார்ப்போம். அதுவும் ஒரு காரணம். ஆனா இப்ப நான் உங்களை என்ன கேட்கிறேன், சித்திரை மாசம் குழந்தைய பிறக்கிறது இல்லையா உலகத்துல? அப்ப யாருடைய ஜாதத்துல சூரியன் மேசத்துல இருக்க கூடாதுல்ல? அப்ப சூரியன் மேசத்துல இருந்து சித்திரை மாசம் பிறந்தவன்னு அர்த்தம். அப்ப எல்லாம் பிறந்துட்டு தான் இருக்குது. ஆக என்ன அர்த்தம்னா, சூரியன் சித்திரை மாசத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல கத்திரி வெயில் அதுன்னு சொன்னா இன்னைக்கெல்லாம் ஏசுரும் வந்துருச்சு, கத்திரிகள் வந்துருச்சு. அதுக்கு ஆனா நம்ம ஜோதிட ரீதியான ஒரு சரியான காரணம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன். ஒரு குழந்தை கரு உண்டாகுது, கண்டு உண்டாக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கிரகம் ஆட்சி செய்யுதுங்கிறது தெரியுமா? தெரியும் சார். சொல்லுங்க என்னன்னு. 3வது மாதத்துலதான் கரு உருவாக ஆரம்பிக்குது. அந்த 3வது மாதத்துக்குரிய கிரகம் குரு, 4வது மாதம் சூரியன், 5வது மாதம் சந்திரன், 6வது மாதம் சனி, 7வது மாதம். சரி, போதும். இப்ப நமக்கு தேவையானது 4வது மாசத்து வரைக்கும் தான் இந்த கட்டுரைக்கு தலைப்புக்கு வர, அதனால அது வரைக்கும் பேசுவோம். இப்ப நமக்கு தேவை 4வது மாசம் வரைக்கும். நம்ம போனா 7வது மாசம் புதன்னா அந்த மூளையெல்லாம் ஃபார்ம் ஆகுறது. இப்போ கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இப்ப நம்ம தேவை குருங்கிறது கருதான், காரகன் கருதான். குழந்தைகளை பத்தி கேட்டா குழந்தை காரணம் குருதான். நம்ம சொல்றோம் தந்தைனா சூரியன், தாயினா சந்திரன் எடுக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு அது குரு தான் கரு. அதை நான் 3வது மாசம் தான் அபார்சம் பண்ணா கூட 3 மாசம் பண்ண முடியாதுன்னு சொல்றது காரணம் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனால கஷ்டம்னு சொல்லுவாங்க. இது குரு ஆட்சி செய்யுது. அப்ப கரு உருவாகக்கூடியது. அடுத்து என்னன்னா, எப்படி ஒரு என்ஜின் கார் போன உடனே சக்கரை மாட்டுறேன், என்ஜின் மாட்டுறேன், கடைசியில பெயிண்ட் அடிப்பேன், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட். இப்ப அடுத்த வேலை என்ன பண்ணணும்னா, சூரியனுடைய வேலையை ஆட்சி செய்யுது. சூரியனுக்கு என்ன தெரியும்? எலும்புகளை வளர்ச்சி அடையும். அந்த கருவுக்கு எலும்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூளை எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கொடுப்பது சூரியன். கண்ணு மெயினா நீங்க கண் பாதிப்புன்னா சூரியன் தான் பார்க்க சொல்லணும். அது ரெண்டுல சூரியன் தான் வளருன்னு அப்படிலாம் நம்ம வந்திருக்காங்க. அப்ப சூரியனுடைய காரகத்துவம் எலும்பு வளர்ச்சி, கண், இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகளை அந்த செலுத்தக்கூடிய நேரம். இப்ப உங்க அப்படியே லைட்டா வாங்க. இப்ப சூரியன் 4வது மாதம் ஆட்சி செய்கிறது. 4வது மாசம் சூரியனுடைய வேலை என்ன? எலும்புகள் வளர்ச்சி. சரி, இப்ப நீங்க உங்க கேள்வி என்ன சொன்னீங்க? ஆடி மாசம் கன்சீவ் ஆனான்னு சொல்றீங்க. அப்ப 4வது மாசம் எந்த மாசம் வரும்? ஆடி 1. அடுத்தது என்ன மாசம்? ஆவணி 2, புரட்டாசி 3, ஐப்பசி 4. ஐப்பசி மாசம் சூரியன் எங்க இருக்கு? துலாத்துல நீசமா இருக்கும். அப்படின்னா சூரியன் வலுவிழந்துருச்சு, பலம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப பலம் இல்லாத ஒருத்தர் பணம் இருந்தா தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும், நன்கொடை கொடுக்க முடியும். பலம் இல்லாதவர் எப்படி போய் அந்த குழந்தைக்கு எலும்பு கொடுப்பாரு, எலும்பு சத்து கொடுப்பாரு, ஊட்டச்சத்து, கண்ணுக்கு வளர்ச்சி கொடுப்பாரு.
அப்ப குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான எலும்பு வளர்ச்சியும், ஏன்னா குழந்தைக்கு எலும்பு தானே முக்கியம். அது முக்கியமான அந்த காலகட்டத்தில் சூரியனுடைய வேலை ஆஃப் ஆனா இந்த குழந்தை பாதிக்கும். இப்போ 4ஆவது மாதம் ஆடி மாதம் கன்சீவ் ஆனா 4ஆவது மாதம் எந்த மாதம்? ஐப்பசி. ஆடி 1, ஆவணி 2, புரட்டாசி 3, ஐப்பசி 4. ஐப்பசி மாதம் சூரியனுடைய நிலை என்ன? நீசம். அப்படின்னா சூரியன் வந்து பலம் இழக்கிறார் அந்த மாசத்துல. இப்போ சூரியனே பலம் இழக்கும் போது எப்படி அந்த கருவுக்கான ஊட்டச்சத்து கொடுப்பாரு? எலும்பு வளர்ச்சியோ, நகம், இது மூளை, கண்ணு, இதெல்லாம் எப்படி கொடுப்பாரு? அப்போ அது கம்மியாகும். அப்போ குழந்தை வந்து கஷ்டப்படும். அப்போ சத்து பத்தாது. அப்போ எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இது இயல்பாகவே வந்து என்னன்னா, இது அந்த மாதம் இதுதான் விஞ்ஞான ரீதியாக அந்த மாதம் சிரமங்கிறது குழந்தைகளுக்கு தேவையான. ஆனால் அதுக்கெல்லாம் மேக்கப் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு ரெமெடி இருக்கு. என்னன்னா வளகாப்புன்னு சொல்லுவாங்க. 3ஆவது மாதம் சீமந்தம். இதுக்கெல்லாம் என்னென்ன பேர் இருக்கு? சீமந்தம் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன வளகாப்பு, இன்னும் கூட ஒன்று இருக்கு, பும்சவனம். இதெல்லாம் 3ஆவது மாதம் செய்யக்கூடியது, பஞ்சாயத்தில் கொடுப்பாங்க. 7ஆவது மாதம் செய்யக்கூடியது. இந்த மாதிரி டோட்டலாக என்னன்னா கடிச்சோத்து விரும்பாங்க. இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா ஊட்டச்சத்து கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு சத்து குறையா இருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுத்து அதன் மூலமாக இந்த குழந்தை பிக்கப் பண்ணுவது. இப்போ விதவிதமான வகையான சோறுகளை, சாப்பாடுகளை கொடுத்து அந்த பெண்ணுக்கு சத்து உண்டாக்குறதா. அப்போ வந்து அது இருந்தாலும் பரவாயில்ல, கூடாதுங்கிறது இதுதான் காரணம், அடிப்படை. அப்போ எக்ஸ்டர்னல் போர்ட் சூரியன் தான் உலகத்துக்கே பிரதானம். அப்போ சூரியன் ரொம்ப முக்கியமாக பலம் இழக்கக்கூடாதுங்கிறது தான் இது. அப்போ ஆடி மாதம் கருத்தரித்தால் எலும்பு வளர்ச்சி 4ஆவது மாதம். இறக்கிறது சித்திரை மாதம் பிறக்கலாம். அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இதுதான் அதனுடைய அடிப்படை. இந்த காரணத்துக்காகத்தான் இது சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து கூடவே ஒரு கேள்வி என்ன கேட்டீங்க சார்? ஆடி மாதம் ஏன் பிரிவினை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. இது புரியுது. இதுக்கும் நம்ம தை மாசம் வைகாசி மாசம் முகூர்த்து வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப வந்து நீங்களே உங்க வார்த்தையிலேயே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் நான். இப்ப ஆடி மாசம் கருத்தரித்தால் துலா மாசம், அதாவது துலா மாசங்கிறது ஐப்பசி மாசம், அங்கு சூரியன் இருக்கும்போது பலவீனப்படுகிறது. இப்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க எதுக்கு இந்த முகூர்த்தம் எது? தை வைகாசி மாசம். இப்ப நம்ம சூரியன் எந்த மாசம் பலம் விளைக்கிறது? எங்க பலமாகுது? சித்திரை மாதம். அந்த சித்திரை மாசத்துல 4ஆவது மாசமா சூரியன் ஆட்சி செய்யணும்னா, குழந்தை நல்லா வரணும்ல, அது 4ஆவது மாசம் ஆட்சி செய்யணும்னா அது எந்த மாசம் கன்சீவ் ஆனா 4ஆவது மாசம் வரும்? தை மாதம். எப்படி? அதாவது தை மாதம் கன்சீவ் ஆச்சுன்னா அதுல இருந்து 4ஆவது மாதம் சித்திரை வந்தது. அப்ப சித்திரை மாசம் சூரியன் உச்சமாகிறது 4ஆவது மாதமாக வந்தால், இப்ப 4 மாசங்கிறது பின்னாடி 20 பங்குனி, மாசி, தை, ரைட்டு. இப்ப தை மாசம் கன்சீவ் ஆனா சித்திரை மாசம் சூரியன் பலமாக இருக்கும். அப்ப எலும்பு பலமா இருக்கும், குழந்தை நல்லா வரும். அப்ப இதுக்கு ஒரு முகூர்த்தம் வந்துருச்சா? இப்ப பாருங்க, அப்படி நீங்களே ரிவர்ஸ் வாங்க. அடுத்த எந்த மாசம் சூரியன் பலமாகிறது? ஆவணில. அது 4ஆவது மாசம் வரணும்னா எந்த மாசம் கன்சீவ் ஆகும்? வைகாசி மாசம். ஏன் வைகாசி? வைகாசி, ஆணி, ஆடி 4 வந்துருது, ஆவணி 4ஆவது வந்துருது. அப்ப இது இருந்தே தெரிஞ்சுக்கங்க, நம்மள ஏரியாவே நம்ம வந்து சித்திரை வைகாசி மாசமும் தை மாசமும் முகூர்த்தம் வைக்கிறதுக்கு காரணம், அப்ப கன்சீவ் ஆனாங்கன்னா 4ஆவது மாசம் சூரியன் பலமாகும். தன்னை எரியாமே இப்ப நம்ம நடைமுறையில் உள்ள விஷயங்களே இதுதான். இதுக்காகத்தான் நான் வந்து சொல்றது, ஆடி மாத தம்பதி பிரித்து வைப்பது ஏன் அப்படிங்கிறது, பிரித்து வைக்க வேண்டியதுல குழந்தை பிறந்துக்கிட்டாருக்கு எல்லாமே இருக்குது. ஏன்னா அதுக்கான போசாக்கெல்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சீமந்தம் அதுங்கிற முறையில் அதெல்லாம் பண்ணிடுறாங்க. இதனால இயற்கையாகவே சூரியனுடைய வேலை எந்த சப்போர்ட்டும் இல்லாம வரக்கூடிய மாதம் சித்திரை மாதம் தான். சூரியனை பேஸ் பண்ணித்தான் உலகமே இயங்குது. பயிரும் அல்ல, உயிர் வளர்வது எல்லாமே சூரியன் தான் போசாக்கான ஒரு கிரகம். மக்களுக்கு தேவையான சக்தியில கொடுக்கறது எல்லாமே இருக்கிறது. அதனாலதான் அப்ப இந்த குறிப்பிட்ட மாதங்களுக்கு சித்திரை மாசம் ஆடி மாசம் பிரிவினைக்கும் வைகாசி முகூர்த்தத்துக்கு இப்போ உங்களுக்கே ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி தெரியும். அதனால இது கொஞ்சம் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்க உங்களுக்கு வர்றவங்களுக்கு நீங்க எதை சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள், அதனால பரவாயில்ல இப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்ப என்னன்னா அந்த போசாக்கு இல்லையாம இயற்கையாவே இருக்கிறது வந்தது இது ரைட்டு. தை மாசம் முகூர்த்தங்களுக்கு இப்பொழுது நீங்க வந்தீங்கன்னா இது இயல்பாவே வந்து நேச்சராகவே கிடைக்குது. ஆடி மாதம் கன்சீவ் ஆனானே ஒரு செயற்கையான முறையில ஊட்டச்சத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். எப்படி ஒரு முதல் வீடியோவில் நம்ம பார்த்தோம், ஒரு இயற்கையான ஒரு குறைபாடு வந்ததுன்னா நம்ம ஒரு செயற்கையான முறையில அதை சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமோ, அதே தான் இதுல. இது வந்து இப்ப நம்ம பேசுனதை வச்சுக்கிட்டு சூரியன் நீசம் பெற்றிருக்குது துலாத்துல,
ஜாதக பலனுக்கு போயிடாதீங்க. அது சூரியன் பிறந்தது அந்த ஐப்பசி மாசத்துல பிறந்திருப்பாங்க. நம்ம இங்க கன்சிவாக தான் கணக்கு எடுத்துக்கலாம். மக்கள் வந்து விளக்கம் கேட்டாங்கன்னா ஆடி மாசம் தம்பதி பிரிஞ்சிருவாங்க சார், ஆடி மாசம் கல்யாணம் வேண்டாம் இதனாலதான் வேண்டாங்கிறாங்க. அது காரணம் இல்ல. நமக்கு இந்த விஞ்ஞான ரீதியாவே இதுதான் காரணம். இதுகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் போல்டா அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லலாம். இதான் ஒரு இது. இன்னும் நிறைய இருக்கேன். எனக்கு அதை ஒன்று தொட்டுட்டேன். நான் தொட்டதுனால நீங்க அதை கேள்வி கேட்கறீங்க, தலைப்பு கொடுத்தேன், தலைப்பு பத்தி நீங்க கேட்கறீங்க ஏன் இந்த தலைப்புன்னு. நீங்க உங்களுக்காக புது சந்தேகம் வரும். என்னென்ன சந்தேகம் வரும்? செவ்வாய் ஒண்ணு போது, சனி ஒண்ணு போதும், 7 சனி அஷ்டம சனிங்க இருக்கு. அதுக்கு தனியா வீடியோ சம்பந்தம் போடுவாங்க. இன்னொரு அடுத்த இதுல சந்திப்போம். நீங்க வந்து கேள்வி கேட்டு வந்தது இனி கொஞ்ச நாள்ல நீங்களே இதுக்கான விளக்கம் சொல்ற அளவுக்கு ஒரு வளர்வையும் சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தோட முடிக்கிறேன். வணக்கம். இது சம்பந்தமாக என்கிட்ட இது வரைக்கும் கேள்வி கேட்டாங்க கோதைநாயகி. அவங்க தொழில்முறை ஜோதிடராக பார்த்துருக்காங்க. அவங்க கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். உங்க மனசுல சில கேள்விகள் வந்ததுன்னா அவங்களுடைய செல் நம்பர் கீழே வரும், கோதைநாயகின்னு போட்டு நீங்க அவங்கள கேள்வி கேளுங்க. அவங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மேக்சிமம் அவங்களே உங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்க. இல்லாத விஷயங்களை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வச்சு கலந்துரையாடல் மாதிரி ஒன்று நடக்கும். அது மூலமாக நீங்களும் சில விஷயங்களை தெளிவு வரலாம்னு சொல்லி இதன் மூலம் உங்களுக்கு வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன்.